ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு சரண்டத் மைல். ஃபைனலாக ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு தேட்டரில். படத்தை பார்த்தாச்சு. இப்போ அந்த படம் எப்படி இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப பேசாமல் வெளியே ஆரம்பிச்சிடலாம். ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் இந்த படத்தை பற்றின ஹிஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2010 ட்ரீமெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் சொல்லி ஒரு அனிமேஷன் மூவி எடுத்திருப்பாங்க. அந்த அனிமேஷன் மூவியை அடாப்ட் பண்ணி தான் இந்த ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி எடுத்திருக்காங்க, ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் சொல்லிட்டு. படத்தோட பிளாட்னு சொல்லி பார்க்கும்போது வைக்கிங்ஸ் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் டிராகன்ஸு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும். வைக்கிங்ஸ் வந்து டிராகன்ஸ் கெட்டவங்கன்னு சொல்லி நினச்சிப்பாங்க, டிராகன்ஸ் வந்து வைக்கிங்ஸ் கெட்டவங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நினச்சிப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும். அப்பப்போ அந்த வைக்கிங்ஸ்லேருந்து ஒரு சின்ன பையன் வரா, அவனோட பேர் இக்கப். அந்த சின்ன பையன் எப்படி இந்த வைக்கிங்ஸ்க்கும் இந்த டிராகன்ஸ்குள்ளே இருக்க சண்டையை எப்படி தடுக்கிறான்றதான் இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருப்பாங்க. 2010 வெளியான அந்த அனிமேஷன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதை தொடர்ந்து அந்த ஃப்ரான்ச்சைஸில் வெளியான மீதி 2 படமே நான் பார்த்துட்டேன். நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ்ன்னு சொல்லுவோம் அனிமேஷன் மூவியில். அது தொடர்ந்து அதை பேஸ் பண்ணி நிறைய சீரீஸ்லாம் எடுத்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னாலும் டெஃபினட்டாக அந்த படங்களை செக் பண்ணி பாருங்கள். படங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஃப்ரான்ச்சைஸில் வந்து அந்த ஃபஸ்ட் படத்தை இப்போ அடாப்ட் பண்ணி லைவ் ஆக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. லைவ் ஆக்ஷன் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. உண்மையிலே இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு தான். எங்கள் அனிமேஷன் மூவியை அடாப்ட் பண்ணி சொதப்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அப்படி கிடையாதுன்னு சொல்லி மூவி டீம் நிரூபிச்சிட்டாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லருமே சரி, டீசர் ரிலீஸ் பண்ணும்போதே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அனிமேஷன் அக்யூரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஃப்ரேம் டு ஃப்ரேம் இல்லை சீன் டு சீன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அனிமேஷனுக்கு அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சிகளுமே எடுத்திருப்பாங்க இந்த படத்தில். லைவ் ஆக்ஷனை பர்ஃபெக்டாக எடுத்திருக்க படம் இந்த படம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய அனிமேஷன் படங்கள் லைவ் ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொதப்பிருப்பாங்க. நான் டிஸ்னியை தான் சொல்கிறேன், வேறு யாரையும் சொல்லலைன்னா டிஸ்னியை தான் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக அவங்க எடுத்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சொதப்பிருப்பாங்க. ஸ்னோ ஒயிட், அப்புறம் லிலோ அண்ட் ஸ்டிச், இன்னுமே நிறைய அனிமேஷன் படங்களை சொதப்பதுக்காக ரெடியாக இருக்காங்க போல் அவங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு லைவ் ஆக்ஷனில். அனிமேஷனில் என்ன கதை இருந்துச்சோ, என்ன ஸ்டோரி இருந்துச்சோ அதே தான் இந்த லைவ் ஆக்ஷனையும் கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு மாற்றமே இருக்காது. நீங்கள் அதில் என்ன பார்த்தீங்களோ அதே தான் இந்த படத்துலேயும் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக ஒரு 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க எல்லோரும் சொல்கிற மாதிரி. அந்த 30 மினிட்ஸ்லேயே புதுசாக அவங்க கதையை சொல்லலை, ஜஸ்ட்டு கான்வர்சேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. டைலாக்ஸ் அதிகமாக பேசியிருப்பாங்க. அதை தவிர்த்து மீதி 1.5 மணி நேரம் நீங்கள் அனிமேஷன் என்ன பார்த்தீங்களோ அதே தான் இந்த லைவ் ஆக்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அது உண்மையிலே நல்ல விஷயம் தான். பெருசாக கதைக்கு எதுவுமே மாற்றாமல் ஒரிஜினாலிட்டிக்கு அப்படியே இருந்திருக்காங்க. இந்த படத்தோட விஷுவல்ஸ் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அனிமேஷனில் டிராகன்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப டோன் டவுன் பண்ணி தான் காமிச்சிருப்பாங்க அனிமேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அதே தான் லைவ் ஆக்ஷனே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. நான் எங்கே டிராகன்ஸை மாற்றிடுவாங்கன்னு சொல்லி நினச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய சீரீஸ்லாம் பார்த்துருப்போம், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருப்போம், அது இல்லாமல் நிறைய டிராகன் படங்கள்லாம் பார்த்துருப்போம். அதில் வர வந்து டிராகன்ஸை கொஞ்சம் கொடூரமாக பயங்கரமாக காமிப்பாங்கன்னு நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. அனிமேஷனில் எப்படி கொடுத்துருக்காங்க அதேமாரி டோன் டவுன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு கிட்ஸை டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸுமே பார்க்க வருவாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃபஸ்ட் டைம் இக்கப் அண்ட் டூத்லெஸ் இவங்க 2 பேருமே ரைடிங் பண்ணுற அந்த ஒரு சீக்வன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். விஷுவல்ஸ் அண்ட் சிஜி எல்லாமே டாப் நாச்சாக பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு குறையுமே நம்ம சொல்ல முடியாது. அண்ட் டெக்னிக்கலாக இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கான மூவி. பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் சரி, எஸ்எஃப்எக்ஸ், ப்ரொடக்ஷன் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பக்கவாக அமைச்சிருக்கு. படத்தில் நடித்த ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருந்துச்சு. கேஸ்டிங் பர்ஃபெக்டான கேஸ்டிங் சொல்ல முடியாது. ஒரு சில கேஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாம். இக்கப் கேஸ்டிங் ஓகே, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேராக வர அந்த ஹீரோயின் கேஸ்டின் அவங்களுக்கு பதிலாக வேறு யாராச்சும் போட்டிருக்கலாம். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, அதை குறை சொல்ல முடியாது. பட் அனிமேஷனில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே பெட்டராக புல் ஆஃப் பண்ணியிருக்கலாம். மற்றபடி எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கேரக்டர் நல்லாவே நடிச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் ரெட் ட்ராகனை வில்லனாக காமிச்சிருப்பாங்க. இந்த ரெட் ட்ராகன் கிடையாதுங்க, படத்தில் வர ரெட் ட்ராகன். அந்த ரெட் ட்ராகனோட லுக்குமே நல்லா இருந்துச்சு. அனிமேஷனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த லுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. படத்தில் பெருசாக குறைன்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. நீங்கள் அனிமேஷன் படத்தில் என்ன பார்த்தீங்களோ அதே தான் இந்த படமும் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக புதுசாக ஏதாச்சும் சீக்வன்ஸ் இல்லை புதுசாக ஏதாச்சும் கதையை மாற்றிருப்பாங்கன்னு நினச்சி போய் பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க. நான் அந்த மாதிரியான சீக்வன்ஸ் எதுவுமே இந்த படத்தில் இருக்காது. நானும் அந்த ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் படத்துலேருந்து ஏதாச்சும் புதுசாக ஒரு சில சீன்ஸ் சம்பந்தம் எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிப்பாங்கன்னு நினச்சேன். அந்த மாதிரி இவங்க எதுவும் பண்ணலை. அந்த மாதிரி பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 hours ஒரு படமாக எடுத்திருக்காங்க. ஒரிஜினல் படம் ஒரு 1.5 hours தான் இருக்கும். இந்த படம் ஒரு 2 hours கிட்ட இருக்கும். அந்த 30 மினிட்ஸ் கிட்ட இவங்க வேறு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம் அந்த உலகத்தை. ஏன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்னுமே நிறைய இருக்குது அந்த உலகத்தில். இதுக்கப்புறம் வரப்போகிற படங்களில் அவங்க வேறு கதையை ஃபோக்கஸ் பண்ணி போவாங்க. பட் அந்த உலகத்தை காமிக்கிறதுக்காக இந்த படத்தை பயன்படுத்தியிருக்கலாம் அந்த 30 மினிட்ஸில். இதை தாண்டி இந்த படத்தில் பெருசாக குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. நீங்கள் அனிமேஷன் படத்தை பார்க்காம இந்த படத்தை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே இந்த படம் பிடிக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. ஃபேமிலியோட பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான் இது. கண்டிப்பாக கிட்ஸ் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போய் படத்தில் காமிங்க. படத்தில் செக்ஷுவல் கண்டென்ட் சொல்லி பெருசாக எதுவும் கிடையாது. ஒரே ஒரு கிஸ்ஸிங் சீன் இருக்கும், லிப்லாக் சீன். அது டுவார்ட்ஸ் கிளைமேக்ஸ் தான் காமிச்சிருப்பாங்க. அனிமேஷன் மூவிலையும் அது வரும்.
ஸோ அதை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இதுலேயும் வச்சுருப்பாங்க. அதை தவிர்த்துட்டு பார்க்கும்போது பெருசாக அடல்ட் கண்டென்ட்ஸுமே சரி செக்ஷுவல் கண்டென்ட்டுமே எதுவுமே இருக்காது இந்த படத்தில். தாராளமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். உங்களே எத்தனை பேர் இந்த ஹவ் டு ட்ரெயின் ட்ராகன் படம் பார்த்து உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிக்கா இல்லை அந்த கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். உங்களை இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் பென் டாட்டா பாய். See you.